ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு. நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். நிறைய பேர் வந்து நிறைய கொஷின் கேட்குறீங்க. ஸோ அந்த கொஷினுக்கு மட்டும் தான் இந்த ஆன்சரு. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து லைவில் வந்து ஒரு கொஷின் கேட்டிங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு இந்த பதில். டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுதான் டிஎன்பிஎஸ்சிக்கு மீனிங். எனக்கு வந்து தெரியல. எல்லோரும் வந்து தெரியலனாலே எனக்கு தெரியும், ஐயோ மறந்துடுச்சேன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நான் கரெக்டாக சொல்கிறேன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சிக்கு மீனிங் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? ஸோ கரெக்டுங்களா? இது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் மாதிரி நாள் தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லிவிட்டேன். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இது கேட்டிங்க. ரெண்டாவது கொஷின் வந்து கேட்டிங்க, உங்கள் குழந்த வந்து உங்கள் கூட இருக்கா, ஊரில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ நான் வந்து என் கூட தான் இருக்குது. பட் என் கூட இருந்தாலுமே வந்து நான் வந்து என் குழந்தைய வந்து காமிக்க மாட்டேன், அவ்வளோதான். மூணாவது கொஷின் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, உன் ஹஸ்பண்ட் வந்து லைவில் கூட்டிகிட்டு வந்தீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்திருக்கேன். அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க வரல. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஏன் வரலன்னு சொல்லிட்டு நான் போய் அவங்கள கேட்க மாட்டேன். அவங்க என்னை வந்து ஏன் வந்து நீ யூடியூப்பில் போயிட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படியே நான் நான் தப்பான வீடியோலாம் நான் எதுவுமே போடல. கரெக்டான குட் இன்ஃபர்மேஷனோட மட்டும்தான் நான் ஒரு வீடியோ போடுவேன். ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா அதுக்கு கான்செப்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நான் போடுவேன். ஸோ நான் அந்த மாதிரியான கேரக்டர் தான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொஷின் கேட்டிங்க, நீங்கள் வந்து பெங்களூர்லேயே செட்டில் ஆவீங்களா, தமிழ்நாடுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. பெங்களூர்லாம் செட்டில் ஆக மாட்டேங்க, சான்ஸே இல்லைங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் தான் செட்டில் ஆவேன். எனக்கு பெங்களூர் வந்து பிடிக்காது. ஸோ வந்து கிளைமேட்டில் வந்து நான் ரொம்ப உடம்பு சரியில்லாத கஷ்டப்பட்டுருக்கேன். இதுதான் ரீசனு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டெலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். கஷ்டப்பட்டாலும் இருந்துதான் ஆகணும், சுகமாக இருந்தாலும் இருந்துதான் ஆகணும். ஸோ நல்லா இருந்தேங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வேணும், நல்லா இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இல்லை. ஸோ நான் நல்லா தாங்க இருக்கேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன படிச்சீங்க, நீங்கள் ஏன் படிச்சுட்டு வந்து யூடியூப்புக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இதுவும் கரெக்டான கொஷின் தான். சரி, எல்லாருமே படிச்சிருக்காங்க, டாக்டர் படிச்சிருக்காங்க, குரூப் 4 கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருக்காங்க. அவங்களாம் வந்து யூடியூப்பில் போடுறாங்களா? ஸோ வந்து யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறது அது நம்மளோட விருப்பங்க. படித்தா தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், படிக்கல அப்படின்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பேட் கமெண்ட்டை விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து லைவ் வந்து நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ பேட் கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணாலுமே நான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுற மைண்ட் செட்லேயே இல்லை. ஸோ எனக்கு என்ன நீடாக இருக்கோ நான் அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் எஜுகேஷனை பற்றி வேறு ஏதாச்சும் யூடியூப் சேனல் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். என்னோடய வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயும் வந்து சொல்லிக் கொடுப்பேன். நான் வந்து அதே தவிர வேறு ஏதாச்சும் வந்து கேட்பீங்கள. ஸோ வந்து நான் அந்த மாதிரி கொஷினுக்குலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் என்னோடய சேனல் வச்சில்ல. ஒன்லி எஜுகேஷன், குக்கிங், யூடியூப் சேனலை பற்றி ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். எல்லோரும் மாதிரி நான் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு ஏஜ் 35 அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு ஏஜ் வந்து 35 இல்லை, 25 தான். மேபி தெரியாமல் வந்து கேட்குறீங்களா இல்லை தெரிஞ்சு கலாய்ச்சி கேட்குறீங்களா எனக்கு சீரியஸ்லி தெரியல. என்னோடய ஏஜ் வந்து 25 தாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேபி பிளான் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. கண்டிப்பாக இருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுவேன். ரிவீல் பண்ணாமலாம் வந்து போக மாட்டேன். யூடியூப்லன்னு சேனல் வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன். அப்படின்னா ஒரு சில விஷயத்தை எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். இருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்க, உங்கள் குழந்தைய ஒரு டைமாச்சும் லைவில் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. லைவில் நான் வந்து காமிச்சிருக்கேன் அப்படியே எங்களது வீடு தூந்தோம்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோ பார்க்காதவங்க
இப்போ வந்திருக்கிறீங்க. நான் கண்டிப்பாக நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நாங்கள் எல்லாருமே ஊருக்கு போகிறோம். அப்போ வந்து ஃப்ரீயாக இருப்போம். கண்டிப்பாக காமிக்கிறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.